இன்னைக்கு கூட ஒரு புதுசா ஒரு திட்டமா 1200 1500 மணமகள் மன்றங்களை துவக்கிறதுக்கான திட்டம். சரி, மணமகள் மன்றம்னா என்னமா? கிளப். மணமகள் மன்றம்னா என்ன? கிளப். கிளப்ல என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க, சீட்டாடுவாங்க, சூதாடுவாங்க. அவசரமா 1500 மணமகள் மன்றங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன? ஏற்கனவே டாஸ்மாக் இருக்குதா? இருக்கா இல்லையா? இந்த ஊர்ல டாஸ்மாக் இருக்கா இல்லையாமா? நிறையவே இருக்கா? ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல மட்டும் டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல மட்டும் டாஸ்மாக் வருமானம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வருமானம். ஆனா ஒரு நாளைக்கு 1 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடி. திருப்பத்தூர்ல மட்டும், நான் வேலூரோ மற்ற ஊரோ எதுவுமே சொல்லல, இங்க திருப்பத்தூர்ல மட்டும் ஒரு நாளைக்கு 1 கோடி டாஸ்மாக். 1 கோடி ரூபாய் யார் பணம்? உங்க பணம். அந்த 1 கோடி ரூபாய் எங்க இருக்கணும்? உங்க வீட்டு பீரோல இருக்கணும், இல்ல உங்க பர்ஸ்ல இருக்கணும், உங்க பேங்க்ல இருக்கணும். ஆனா டாஸ்மாக் ஒயின் ஷாப்புக்கு 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு திருப்பத்தூர்ல. நியூ இயர் வந்ததா? எப்போ? இப்பதானே வந்துச்சு, போன மாசம். நியூ இயர்ல எவ்வளவு குடிச்சாங்க தெரியுமா? 2 கோடி ரூபாய். திருப்பத்தூர்ல மட்டும் 2 கோடி ரூபாய். பொங்கல் வந்ததாமா? பொங்கல் நல்லா கொண்டாடுனீங்களா? 4 நாளும் லீவு, ஜாலியா இருந்ததா? அதான் சொல்றாங்க 3000 கொடுத்தாங்க, 3000 டாஸ்மாக் போயிடுச்சுன்றாங்க அவங்க. அதேதான் நடந்தது. இந்த பொங்கல்ல மட்டும் 4 நாள்ல நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டும் எத்தனை கோடி ரூபாய்? 4 கோடி ரூபாய்க்கு குடிச்சுக்கிறாங்க. 4 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க இந்த திருப்பத்தூர்ல மட்டும். வருஷத்துக்கு இந்த ஊர் திருப்பத்தூர் மாவட்டத்துல 720 கோடி ரூபாய் குடிக்கிறாங்களாம். 720 கோடி ரூபாய் திருப்பத்தூர் மாவட்டம். உங்களுடைய பணம் எங்க போகுது? ஒயின் ஷாப்புக்கு போகிறது. அந்த பணம் தான் உங்களுக்கு எப்படி வருது? மாதம் உங்களுடைய உரிமை தொகையாக 1000, பொங்கல் பரிசாக 3000, கோடை மாவட்ட பரிசாக 5000 உங்களுக்கு வந்துருது. எந்த காசு? டாஸ்மாக் காசு தான். திருப்பி அது எங்க போக போகுது? இருக்குதா அந்த 5000 ரூபாய் உங்க பேங்க்ல இருக்கா? அது இருக்குதான்னு நீங்க போய் செக் பண்ணுங்க. போயிடுச்சா? எப்பயோ போயிடுச்சா? வந்து 10 நாள் கூட ஆகல, கோடையே இன்னும் வரலையே, இப்பதான் வெயில் ஆரம்பிச்சிருக்குது. 5000 ரூபாய் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. என்னத்துக்கு 5000 ரூபாய் இவங்க எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க? அப்ப நான் கேக்குறேன், 5000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஒரு 10 நாளுக்கு அந்த டாஸ்மாக்க மூடிதான் வைங்களா? அப்பயாவது அந்த காசு வீட்டுல இருந்திருக்குமா? டாஸ்மாக்க மூடவே இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டுல நான் எங்க போனாலும் ஒரே கோரிக்கையை தான் கேக்குறேன். எந்த ஊருக்கு போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அம்மா அந்த ஒயின் ஷாப்பை மூடு, அந்த ஒயின் ஷாப்பை மூடு. எல்லாரும், அதாவது தமிழ்நாடு மகளிருடைய ஒரே ஒற்றை கோரிக்கை ஒன்றுதான். தமிழ்நாடு மகளிர், அனைத்து மகளிர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மகளிருடைய ஒற்றை கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். டாஸ்மாக் மது கடைகளை, சாராய கடைகளை உடனடியாக மூடுங்கள் என்பதான ஒற்றை கோரிக்கைமா? அது ஒண்ணுதானே. அதை மூடுனா என்ன? ஐயோ அதை நாங்க மூடவே மாட்டோம் அப்படின்றாங்களே. ஏன்? எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாங்க? டாஸ்மாக மூட மாட்டாங்கன்னு 70,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. 70,000 கோடி ரூபாய் மக்கள் வருமானம். அதை வாங்கி நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? என்னது இது? 70,000 கோடி ரூபாய் வருது, அதை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். இப்ப மட்டும் தமிழ்நாடு என்ன தள்ளாடின்னு தான் இருக்குது. இப்ப மட்டும் தமிழ்நாடு ஸ்டெடியா நிக்குதா? தள்ளாடிட்டு தான் இருக்குது அந்த குடியில.